அன்புறவுகளே, இனிய வணக்கங்கள். இந்த அருமையான வாய்ப்பை தந்த யூடியூப் நிறுவனத்திற்கும் இந்த தளத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய படிக்கிறது, நிறைய எழுதுறது. இப்போவும் வாட்ஸ்அப்ல தினமும் பி ஹாப்பி அப்படிங்கிற தலைப்புல தினமும் ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்கேன். பிடிக்கும், பேசுறது பிடிக்கும். இன்னைக்கு ஒரு கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், சங்கடமா கூட இருக்கும், பார்த்துக்கலாம். நடேசன் ஒரு நல்ல மனுஷன், நாணயமான மனுஷன், வியாபாரி. அவருக்கு என்னன்னா வாழைக்காய் வியாபாரி, வாழைப்பழம் சீசன்ல வியாபாரம் பண்ணுவார். அவர் என்னென்ன வியாபாரி கொண்டு வந்து வியாபாரிகிட்ட டைரக்டா வாங்கிடுவார். இந்த நடுவுல மீடியேட்டர்ஸ் கிட்ட வச்சுக்கவே மாட்டார். அவர் தங்கமான மனுஷன், நல்ல ஓரளவுக்கு சொந்த வீடு, நல்ல காரு, நல்ல வைஃப். அவருடைய மனைவி ரொம்ப கோமதின்னு பேர், ரொம்ப நல்ல பொண்ணு. 2 பசங்க, 2 ரெட்டை பசங்க, ரெட்டை பிறவிகள். ரமேஷ்னு ஒரு பையன், முதல்ல பிறந்த பையன். 2வது சுரேஷ்னு ஒரு பையன். முதல் பையன் தானே அண்ணன் சொல்லுவான். பொதுவா குழந்தை பிறந்ததுன்னா முதல்ல பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரமேஷ் முதல்ல பிறந்த பையன். எல்லா வசதியும் இருக்குங்க, ஒன்றும் குறையில்லை. அப்பாவோட நிலங்கள்லாம் ஊர்ல இருக்கு. வள்ளியம்மான்னு அந்த அம்மா வயசாயிட்டா கூட 2-3 பேரை வச்சுக்கிட்டு அங்க ஆளுங்கெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அவங்க ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. அந்த வயசுலயும் அந்த கம்பீரம், அந்த கதை, அப்ப சாப்பிட்ட கூழுங்க, அப்ப சாப்பிட்ட கஞ்சி, இப்ப எல்லாம் பிசாங்கிறான், டெஸ்ஸாங்கிறான், புசாங்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உணவே மாறி போச்சு, கலாச்சாரம் மாறி போச்சு. இன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு செய்தி சொல்றதுக்காக சொல்றேன். டைவர்ஸ் கேசஸ் மேக்ஸிமம் கோர்ட்ல இருக்கு, கிளியர் ஆகல, ஒத்து போக மாட்டாங்க, வேற ஒண்ணு கிடையாது. சரி, அது விடுங்க. இந்த நடேசனுக்கு 2 பிள்ளைகள், நல்ல மனைவி, ஒரு அம்மா, அப்பா கிடையாது. நடேசனுக்கு என்ன ஆசைன்னா 2 பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிடலாம். அந்த சொத்தெல்லாம் யாருக்கு, குழந்தைகளுக்கு தானேன்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க அப்படி பண்ணக்கூடாது, அது முறை இல்லை. அவங்க மாமியாரா தான் சொல்லுது. யாரும் நிறைய சொல்ற அம்மாவும், டே அப்படி பண்ணக்கூடாதுரா, முதல்ல ஒரு பையனுக்கு பண்ண, அப்புறம் பையனுக்கு பண்ண, கையில தான் இருக்க, சம்பாதிக்கிறப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, அதுக்கு இல்லம்மா, ஒருத்துக்காக கேட்டேன். இல்லடா அப்படி பண்றான்னு சொல்லுவோம். ரைட்டு, பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய பொண்ணுகள் பார்க்கறாங்க, செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க, அமையல. கடைசியில ஒரு பொண்ணு, ஹேமான்னு ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு வாச்சா, மருமகளா வாச்சா. அவரும் வியாபாரி, ஹேமாவோட அப்பாவும் நல்ல வியாபாரி. அவரு வாழை தண்டுகள், வாழை மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தண்டுகளை வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்றவங்க, மொத்த வியாபாரி. வாழை மரம் மொத்தமாக கொண்டு வந்து பிரிச்சு தண்டுகள் எடுத்து வியாபாரம் பண்றவங்க. ஓரளவுக்கு ஓகே. இவங்க வசதிக்கும் அவங்க வசதி கம்பேர் பண்ணும்போது 2 பேரும் யாரும் ஒன்னாதான் இருக்காங்க. ஹேமாவும் ஒரே பொண்ணு, செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவளும் பிஏ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா, இது கம்ப்யூட்டர்ல. இந்த 2 பசங்களும் கம்ப்யூட்டர் தான் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹேமாவுக்கு ரமேஷ் முடிச்சாச்சு, மேரேஜ் முடிஞ்சு போச்சு, ஹாப்பி. கோமதிக்கு என்ன பெரிய விஷயம், ஹேமா வந்த பின்னாடி ஒரு பலம் என்ன, இப்போ ஒரு வேலைக்கு போயிடுவாரு. அந்த அம்மா வள்ளியம்மா அங்க இருக்கிறாங்க. இப்போ யாரும் பேச்சு துணை கூட ஆள் கிடையாது, வேலைக்காரங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் பெரிய சொந்தம்னு சொல்லிக்கிற உறவுகள் பெரிய குறைச்சல். இந்த மருமகம் வந்த பின்னாடி பெரிய உறவாயிடுச்சு. நல்லா கலந்து பேசுறது, அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த அம்மாவுக்கு சொல்றது, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவளுக்கு சொல்றது, ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ தெரியல, அந்த பொண்ணு வந்த நேரமே என்னமோ தெரியல, நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க. அதான் நம்ம ஓணும். இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காலம், அந்த நேரம்
அப்படியே வந்து ஹேமா வந்து கன்சீவ் ஆகலாம். கன்சீவ் ஆயிட்டு 6வது மாசம் 7வது மாசமும் அவங்க ஒரு வளகாப்பு வச்சு கிராண்ட் மேனேஜ்ல கல்யாணம் இப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே வளகாப்பும் பண்றாங்க. வளகாப்பு முடிச்சு எல்லாம் அந்த கையோட அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அவங்க மாமியார் அந்த வள்ளியம்மா மட்டும் அடிக்கடி வருவாங்க போவாங்க. அவங்க கார் இருக்கு, ப்ராப்ளமே இல்லை. டிரைவர் சொன்னா கொண்டு வந்து இறக்கிடுவான், அவங்க போயிடுவான். நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. என்ன கேட்டா நடேசனை விட கோமதி விட ஆரோக்கியமானவங்க வள்ளியம்மான்னு தான் சொல்லலாம். அப்படி இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கும்போது வளகாப்பை முடிச்சாச்சு. முடிச்ச பின்னாடி சுரேஷ் என்ன சொன்னா, எனக்கு ஒரு 3 மாசம் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அமெரிக்காவில் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரமேஷ் போயிடுறான். இவன் வந்து ரமேஷ் போயிட்ட பின்னாடி இவன் தனியாக இருக்கிறான். அந்த பொண்ணு மட்டும் என்னடா சங்கடமா இருக்கு என்னமோ தெரியல. 1.5 monthல திரும்பி வந்துடுறான். ரமேஷ் திரும்பி வந்துட்டு, டேய் இன்னும் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குதுரா, அது வந்து 3 months இருக்கும், நீ வேணா போகிறதுனா போடான்னு. உடனே தம்பிக்காரன் சுரேஷ் அமெரிக்கா கிளம்பிட்டான். கடவுள் மனம் சந்தோஷமா இருக்கிறாங்க. கன்சீவ் ஆகி 30வது மாசம் நெருங்குது. அப்போ ரமேஷை கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்றாரு, டேய் நம்ம எஸ்டேட் இருக்குல்ல, வேலை செய்யற கோவிந்தர்ல அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்டா, என்னை வந்து வாழ்த்துங்க சார், நீங்க வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்றான். பட் என்னால போக முடியலடா, வேலை அதிகமா இருக்கு, கொஞ்சம் நீ போயிட்டு வந்துடுற, எனக்காக போயிட்டு வந்துடுறா. அப்பா எனக்கு இவன் பாருங்கப்பா பிரசவ நேரம், நான் போகணும்னா யாருப்பா இருப்பா, நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா, தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஜாக்கிரதையா போயிட்டு வா, சீட் பெல்ட் போட்டுக்கோ, ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா வான்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புறாரு. பாரு சூழ்நிலையை பார்த்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அவளுக்கு மொழி எழுதிடுறான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. நேராக போகிறான், மொழி எழுதிடுறான். ஹாப்பியாக மேரேஜ் முடிச்சுட்டு வரான். இந்த பொண்ணு 30ஆம் மாதம் முடியாமல் ஆயிடுது. ஆஸ்பத்திரிக்கிட்ட போகிறாங்க, டெலிவரிக்கு போயிடுது. ஆண் குழந்தை பிறந்தாச்சு. குடும்பமே மகிழ்ந்து. வள்ளியம்மாள், கோமதி, நம்ம நடேசன், அந்த பொண்ணோட ஹேமாவோட அப்பா அம்மா எல்லாம் ஆஸ்பத்திரியில் குழம்பிருக்காங்க. அவ்வளவு சந்தோஷம். ஆண் குழந்தை சொல்லு. அப்போ ஸ்ட்ரெச்சரில் வந்து நிறைய பேஷண்ட் தள்ளிட்டே போறாங்க வர்றாங்க, நடக்குது. இப்படியே இருக்கும்போது மேனேஜர் மட்டும் தயங்கி நிற்கிறார். நடேசன் பார்த்தார், இங்க பையா என்ன விஷயம்? இல்லை சார், நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, சொல்லியா என்ன விஷயம், நீங்க இங்க வாங்க. நேராக அவர் போறாரு. பையன் ஊருக்கு போயிட்டு எஸ்டேட் போயிட்டு வரும்போது ஒரு லாரி ஆக்சிடென்ட். என்னையா சொல்ற ஐயோ அப்படின்றாரு. வேற வழி இல்லை, உண்மையை சொல்லித்தர. அப்போ ஸ்ட்ரெச்சர்ல எடுத்துட்டு போனாங்களே அந்த பையன் தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணி டாக்டர் போய் பார்க்க. டாக்டர் எப்படி இருக்கான், என்ன விஷயம் ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் ஒரு ½ hour சொல்லுவோம். இன்னும் ½ hour ஆச்சு. ½ hour கழிச்சு, இல்லைப்பா என்னால் காப்பாற்ற, பையன் செத்து போயிட்டான்றார். ஒரு பக்கம் அவனுடைய குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பக்கம் அவன் இறந்து போயிட்டான். நடேசன் நில குழஞ்சி போயிட்டான். மகிழ்ச்சியை கொண்டாடுறதா இல்ல, குழந்தை பையன் ஒரே பையன், அந்த பையன் தலை பையன், அவன் ரெட்ட பையனாலும் முதல் பையன் தானே, அவன் போயிட்டான். வருத்தப்படுற அவரால தாங்க முடியலைங்க அந்த வலி, இரணம். அவரால் அந்த வலி அவரால் தாங்க முடியல. கோமலா அந்த பாவம், அந்த மோகன மனைவி தவிக்கிறாங்க. வள்ளியம்மா மயக்கமே போட்டுச்சு. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா போகணும், திரும்பி வந்து அண்ணனுக்கு குழந்தை போட்டுருக்கு. அவன் ஹாப்பியா உள்ள வரான். வந்தா குழந்தைய பார்த்தா கொஞ்சிட்டு இருக்கா, எல்லாம் துக்கமா இருக்கிறாங்க. என்ன விஷயம், எங்க போன ரமேஷ் கேட்க, இல்லடா ரமேஷ் அப்படின்னு ஓடாடுறான். ஐயோ, நாங்க 2 பேரும் ஒன்னாவே படிச்சோமே, ஒன்னா படிச்சோம், ஒன்னா வளர்ந்தோம். ஐயோ அண்ணா, உன் இடத்த யாருன்னா நிரப்புவா அப்படின்னு.
சொல்றாரு, இந்த பொண்ணு வந்த பின்னாடி தான் நம்ம வியாபாரம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு. மகாலட்சுமி வந்து வழக்கேற்றி வச்சா இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அவங்க அப்பா சொல்ற, அப்படி சொல்லாதீங்க, அது முறை இல்லை. கணவன் இறந்தாச்சுன்னு சொன்னா அந்த பொண்ணு தாய் வீட்டுக்கு போகட்டீங்களா? நிறைய முறை இருக்குல்ல. உங்க சாங்கியம் தெரியாதுங்களா? இல்லைங்க, உங்க சாங்கியத்துல நீங்களே வச்சுக்கோங்க. என் மருமகளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். அனுப்பாம நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய 2வது பையனை கல்யாணம் பண்ணி இது நடக்குமாங்க? அந்த பொண்ணு ஒத்துக்குமா? அந்த பையன் ஒத்துக்குவானா? உடனே பொண்ணுகிட்ட பேசுறாரு, அம்மா நீ என்னுடைய மகள், என் மருமகள் கிடையாது, மகள். நீ வந்த நாள்ல இருந்து நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேம்மா. நீ என்னுடைய பையனை சுரேஷ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? யோசனை பண்ணுது. அம்மா, இவனுக்கும் அவனுக்கும் பெரிய உருவ வித்தியாசம் கூட கிடையாது, குண வித்தியாசம் கூட கிடையாது. 2 பேருமே சரியான உழைப்பாளிகள். இந்த குடும்பத்தை விட்டு நீ போக கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடே பண்றேன். இது ஒரு விதத்துல உங்க அப்பாவுக்கு சங்கடமா இருக்கலாம், அம்மாவுக்கு சங்கடமா இருக்கலாம், எங்க அம்மாவுக்கே கூட சங்கடமா இருக்கலாம். ஆனா நடேசன் சொன்னதுதான். அவன் பையன் சொல்றான், அப்பா நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும் போது நான் வாழ்க்கை கொடுக்கறேன்பா. அவங்க யாரு? நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஹேமாவை கரம் பிடிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். 2வது ஒரு குழந்தை பிறகுதுக்கு, பொம்பளை குழந்தை. இந்த குடும்பம் மகிழ்ந்து. இந்த வண்டி அம்மா இவருடைய நடேசனுடைய மனைவி, நடேசன், நடேசனுடைய சம்பந்தி, அவன் சம்பந்திமா, எல்லாருமே இப்படி ஒரு மாற்றம் வரும் யாருமே எதிர்பார்க்கல. இல்ல, ஒரு பிள்ளை போயிட்டா கூட ஒரு பிள்ளை அந்த இடத்துல இருந்து அந்த இடத்தை காப்பாத்துறானே, அந்த பிரேமாவை வீட்டுல இருந்து நகராம பாத்துக்கிறாங்க. பெரிய வெற்றி இல்லையா? அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. நம்ம வாழ்த்துவோமா? வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.